வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோடு பகிர்வதற்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பங்குச்சந்தையில் நம்ம ஏற்கனவே சொன்ன சில ஸ்டாக்ஸுகளை ஒரு அலர்ட்டாக உங்களுக்கு அதில் உள்ள விஷயங்களை எடுத்து காமிச்சிட்டு புதிய பங்குகளை நோக்கி போகிறத வழக்கமாக வச்சிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி ஒரு 2 ஸ்டாக்ஸை பார்த்துட்டு புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். அதில் முதலாவதாக MRPL $206.55 க்ளோசிங். இந்த 196 தாண்டறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கு பார்த்தீங்களா? எத்தனை வாரங்கள் தத்தளிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? இதை டே சார்ட்டில் நான் காட்டுறதுக்கு உங்களுக்கு அதுதான் காரணம். இப்படி டே சார்ட்டில் பார்த்து நீங்கள் போடலாமே அப்படின்னு நினைக்க கூட இருக்கும். பட் டே சார்ட்டில் உங்களுக்கு காட்டும்போது பாருங்கள் அந்த லெவல்ஸை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு. அதே வீக்லி சார்ட்டாக மாற்றினையும் பாருங்கள். அவ்வளோதான். இந்த 2 வாரங்களும் நமக்கு மேலே போய் க்ளோசிங் கொடுக்கல. 3வது வாரம் என்ன செஞ்சுருக்கு? $196.65 க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த வாரமும் நமக்கு அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்ததுனால நமக்கு மேலே வாய்ப்புகளாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ 206 ஆல்ரெடி நெருங்கிடுச்சு. 212 வரைக்கும் போயிருக்காங்க. ஒருவேளை அந்த 212ஐயும் தாண்டி போகும்போது 220ம் 253ம் அடுத்தடுத்த வாய்ப்புகளாக நமக்கு இருக்கலாம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வால்யூமோட ஏற்றம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு கவனம் செலுத்திட்டு ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு இதெல்லாம் வாய்ப்புகளாக இருக்குங்கிறதுனால ஒரு காரணத்தோடு தான் இதை எடுத்து போட்டு காமிக்கிறேன். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் இப்படி ஒரு ஸ்டாக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான். அது மேலே போகுதுங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அதை எப்படி கொண்டு போகுது, எவ்வளோ ப்ரெஷரோடு மேலே போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்து காமிச்சிருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏஜிஎஸ் வாபாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டாக் $199.62 முடிச்சிருக்காங்க. சமீபத்தில் ஜூன் மாதம் வந்த ஒரு ஸ்டாக்கு 2025. சரி, எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இது 291க்கு மேலே ஒரு க்ளோசிங் கிடச்சிதுன்னா நமக்கு இந்த 3 வாய்ப்புகள் மேலே இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்தேன். ஆனால் அதே சமயத்தில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த 291 அப்படிங்கிறதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டும் இல்லைன்னா வாய்ப்புகள் கொடுக்கலன்னா விட்டுருங்க அப்படின்னு. அதே சமயத்தில் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல 227 கிட்ட சப்போர்ட். இப்போ பாருங்கள், அந்த 227ஐயும் கட் பண்ணி கீழே வந்து அதனுடைய க்ளோசிங் ஆனது 199 வந்து நிற்கிது. ஸோ இன்னும் கடுமையாக கூட இறங்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் வரக்கூடிய வாரம் லோவை கட் பண்ணும்போது. ஸோ இதுதான் காரணங்கள். நம்ம ஒரு லெவலை தாண்டாத போது நம்ம ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்தில் தாண்டுற மாதிரி தாண்டி இப்போ இந்த லெவல்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டால் கூட ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கு, மேலே போய் 234 க்ளோசிங் கொடுக்குறாங்க. 27 மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அடுத்த வாரம் அந்த கன்ஃபர்மேஷன் தரலை, மறுபடியும் என்ன ஆகிடுச்சு, 217 கொண்டாந்து அடுத்த வாரம் உள்ளே கொண்டாந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போது வீக்னஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது தான். மறுபடியும் எங்கே போய் நிற்கிது, 228 கிட்ட போய் நிற்கிது. அடுத்த வாரம் எங்கே முடியுது. ஸோ இப்படி வந்துச்சுனால நமக்கு இந்த 27 தாண்டி க்ளோசிங் கொடுக்காத வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு அடுத்த வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் எல்லா இடத்துலையுமே பொருந்தும். இங்கேருந்து அடுத்து 291க்கு போனாலும் சரி, 322க்கு போனாலும் சரி, 348க்கு போனாலும், 377க்கு போனாலும் சரி, இது எல்லா ஸ்டாக்குக்குமே இப்படி தான் பொருந்தும். நமக்கு கரெக்டாக அந்த கன்ஃபர்மேஷன் அடுத்த வாரம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ், இல்லைன்னா வாய்ப்புகள் இல்லை. அதையும் மீறி நடக்குது அப்படின்னா செய்திகள் ஏதாவது பாதிப்பு கொடுக்கக்கூடிய செய்திகள் வந்தால் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது இப்போ நமக்கு சமீப காலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடவே அதையும் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து போட்டு காமிக்கிறேன்னா, வாய்ப்புகள் தரல, நான் சொல்லிட்டேன் ஒரு 14 ஸ்டாக்குன்னா அது நம்ம அப்படியே எடுத்து டக்குன்னு வாங்கிடணும்னு வாங்கிடாதீங்க. இந்த லெவல்ஸை தாண்டுற வரைக்கும் தயவுசெய்து காத்துருங்க அப்படிங்கிறதுனால தான் நான் 2 வகையும் காமிச்சிட்டேன். மேலே போனதையும் காமிக்கிறேன், நான் சொல்லி மேலே போகாததையும் காமிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற ஸ்டாக்குகளை அடுத்து அப்படியே பார்க்கலாமா? ஜூபிட்டர்ஸ் வேகன் லிமிடெட் JWL $298.60 முடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் புதுசாக சொல்லலை. இந்த ஸ்டாக்கை ஏற்கனவே நான் சொன்னது தான். இந்த பர்டிகுலராக 260 கிட்ட சொன்னது நேராக 357க்கு போயிடுச்சு ஒரே வேகமாக. ஸோ அதுக்கப்புறம் அது மறுபடியும் கீழே இறங்கி வந்து இப்போ 304 நிற்கிது. 304 தாண்டி இன்னும் போகலை அடுத்த லெவலுக்கு. ஸோ 304 305க்கு மேலே க்ளோசிங் வச்சா 333 357 அண்ட்
381 அப்படிங்கிறது அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெவலும் கன்ஃபர்மேஷனோட க்ளோசிங் கிடச்சதுன்னா மட்டும் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். வாய்ப்பு தராமல் மறுபடியும் கீழே வருதுன்னா அது 260 நோக்கி மறுபடியும் போகுதுன்றதை மட்டும் மனதில் வச்சுங்க. ஸோ சரியான சந்தர்ப்பம் கிடைச்சால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. இது ஒரு நல்ல வாலடைல் ஸ்டாக்கு, வால்யூம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இதில் நம்ம செயல்படலாம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா நமக்கு நல்ல லக்கு. 304 எடுக்கிறீங்க, அந்த 304 மேலே கிராஸ் ஆச்சுன்னா 305க்கு கீழே ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸை போட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது தான் சேஃப் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் 146 ரூபா 95 காசில் முடிச்சிருக்கு. ஸோ அந்த 132ங்கிற லெவல் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவான பிளேஸாக இருக்குது. அந்த லெவலுக்கு கீழே வந்து பல முறை 2024க்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கு. அதே மாதிரி 2025 ஒரு வாட்டி கிட்ட நெருங்கி வந்திருக்கு. அதை தாண்டி கீழே போகல. இந்த முறையும் அந்த லெவலுக்கிட்ட வந்துட்டு மறுபடியும் வந்து 146 ரூபா 95 காசில் கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. நல்லா வால்யூமோடவும் ஏறி இருக்குது இந்த பர்டிகுலர் வீக்கில். ஸோ இந்த வாரத்துக்கான உச்சத்தை தாண்டி 150க்கு மேலே தாண்டி க்ளோசிங் போகுது அப்படின்னா 168 அப்படிங்கிறது முதல் லெவலாக இருக்கும். ஸோ அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 179ங்கிறது ரெண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 190ங்கிறது மூன்றாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 205 அப்படிங்கிறது நான்காவது லெவலாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ரொம்ப பக்கத்தில் சின்ன சின்ன லெவல்ஸாக தேர்ந்தெடுத்திருக்கேனே நீங்கள் நினைக்கலாம். எல்லாமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் கிடைக்கும்போது நம்ம இங்கேருந்து ஒரு 150 என்ட்ரு ஆகிறோம், 168லேயே நமக்கு ஒரு நல்ல வால்யூமோடு நம்ம போட்டிருக்கோம்னா ப்ராஃபிட் கிடச்சதுன்னா எக்ஸிட் பண்ணிங்க. அதே மாதிரி 179க்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன லெவல்ஸையும் நான் விட்டு வைக்காமல் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லெவல்ஸையும் பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு திருப்திகரமான ப்ராஃபிட் எங்கே கிடைக்குதோ அங்கே எக்ஸிட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சௌகரியமாக பார்த்துக்கிறது நல்லது. மார்க்கெட்டினுடைய கண்டிஷனுக்கு ஏற்றாற் போல் இதை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. எக்காரணம் கொண்டு 132 கீழே வந்த பிறகு வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அது கீழே போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வீக்காகிறதுக்கு சான்சஸ். வீக்லி க்ளோசிங் வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம அதில் என்ட்ரி ஆகாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். JSW இன்ஃப்ரா 268.80 க்ளோசிங் 275 வரைக்கும் போயிருக்காங்க. 276ங்கிறது ஒரு லெவலை நான் பார்க்குறேன். ஸோ அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் போச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் வலிமையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது தாண்டி க்ளோசிங் வச்சு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா 306ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 339ங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா 361ங்கிறது மூன்றாவது லெவலாக JSW இன்ஃப்ராவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஸோ கீழே வந்து 226ங்கிறது பழைய சப்போர்ட் அந்த லெவலுக்குள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 243 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு திருப்பி இருக்கிறதுனால இந்த 276க்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும் பாருங்கள். இல்லை மறுபடியும் திரும்பி கீழே வருதுன்னா விட்டுருங்க. அந்த 226 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும் நம்ம முயற்சிகள் போகலாம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். JK டயர் 452 க்ளோசிங். ஸோ 439ன்றது தான் அதனுடைய சப்போர்ட் லெவல். ஸோ அந்த லெவலுக்கு வந்தவுடனே ஒரு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதற்கு கீழே க்ளோசிங் இல்லை. அதற்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா நம்ம இதில் என்ட்ரி கொடுக்குறதுல பிரயோஜனம் கிடையாது. பட் இந்த சப்போர்ட் லெவலை வச்சுக்கிட்டு அடுத்த வாரமும் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம 490 மறுபடியும் டச் பண்ணுறதுக்கு மறுபடியும் வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சுன்னா 556, அதை தாண்டி போச்சுன்னா 600, 641 அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 600 நாம் போடலே நீங்கள் நினைக்கலாம். 600ங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக அதற்கு மேலே க்ளோசிங் கொடுக்காத இருக்கக்கூடிய ஒரு உச்சம். ஸோ அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா தான் 641ங்கிறத மனதில் வச்சுங்க. கீழே அந்த ஒரு வேளை 439 கட் பண்ணி போயிடுச்சுன்னா விட்டுருங்க. ரொம்ப மோசமாக இறங்கி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் ஆயிடலாம். 300க்கும் நெருங்கி வர்றதுக்கு சான்சஸாக மாறிடும். ஸோ அதனால் கரெக்டான சந்தர்ப்பம் கொடுத்து கீழே அந்த சப்போர்ட் லெவலை உடைக்காத போது நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரி கொடுக்கறது நல்லது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் நான் ஏற்கனவே சொல்லி ஒவ்வொரு லெவல்ஸும் மேலே போனது. ஆல்மோஸ்ட் 730 போயிட்டு மறுபடியும் திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ 536 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இது திரும்பி இருக்குது. கடந்த 2-3 வாரங்களில் அதை நம்ம பார்க்கலாமே. 500 மேலே உள்ளதுனால நான் இதை எடுக்கலை. இப்போ தற்சமயம் எனக்கு வந்து இதில் தோணுது, சரி இந்த இடத்துலேருந்து திரும்பிச்சுன்னா நல்லா போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குமோன்ட்டு. இன்கேஸ் இந்த 672 கீழே 629 கீழே வராமல் இருந்துச்சுன்னா 730, 788 அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இதில் இருக்கலாம்.
அதையும் தாண்டிச்சுன்னா 860ங்கிறது அடுத்த வாய்ப்புகள் அதில் இருக்கலாம் அப்படிங்கிறத மனதை வச்சுங்க. கீழே 536 ரொம்ப ஸ்ட்ராங்கான லெவல். அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்ப மோசமாகிடும். ஸோ கவனமாக பாருங்கள். இந்த வாரம் நமக்கு இந்த 629 கீழே க்ளோசிங் கொடுக்காம இதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. கடந்த 2 வாரங்களாக இறங்கி வந்திருந்தாலும் கூட இந்த இடம் நல்ல சப்போர்ட்டாக எடுத்து நின்றுருக்கு. ஸோ அதற்கு கீழே வராத வரைக்கும் இந்த 3 வாய்ப்புகளும் நமக்கு மேலே வரத்துக்கு சந்தர்ப்பங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை தேர்ந்தெடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. இல்லைன்னா இது வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா உள்ளே போக வேண்டாம். ஸோ நீங்கள் எடுக்கிறது தான், உங்கள் முடிவு தான் இறுதியானது. சந்தர்ப்பத்தை காட்டக்கூடிய வழி மட்டுமே. அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறதோ இல்லை வேண்டான்னு விடுறதோ உங்களுடைய சுய விருப்பம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அதனால தான் நான் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிடுறது, நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நான் அட்வைசர் கிடையாது, நானும் உங்களை மாதிரி ட்ரேடர். மார்க்கெட் எப்படி ஷேக் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள். ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த பல ஸ்டாக்குகளில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இன்னும் கூட இப்போ இந்த போர் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சில ஸ்டாக்குகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் கூட கொஞ்சம் மேலே போகிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொன்னோம்னா BEL 468 ட்ரேட் ஆகுது. இந்த வாரம் நல்ல வால்யூமோட நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டிலாக மூவ் ஆகிருக்கு. ஸோ 486 எடுத்து கொடுத்துருக்கேன். 473 வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி 514 அடுத்த லெவல், அதுக்கு அடுத்த லெவலில் 560 அப்படிங்கிறது தான் BEL பொறுத்தளவில் இருக்கக்கூடியது. ஸோ இது நமக்கு என்னென்னா, இன்கேஸ் சான்சஸ் கொடுத்துச்சுன்னா, இப்போ கடந்த சில வாரங்களாக பாருங்கள், அந்த 438க்கு மேலே க்ளோசிங்கே பெருசாக கொடுக்காமல் நின்று, போன வாரமும் அதுக்கு மேலே 444 க்ளோசிங் கொடுத்தா கூட ஒரு தின் கேண்டிலாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல். இந்த வாரம் அந்த ஒரு வலிமை, போரினுடைய வேகம் அதிகமரிக்கும் போது இதுவும் ஸ்ட்ராங்காக தெரிகிறதுனால இது மேலே இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம செலெக்ஷன்ஸை நம்ம எடுத்து காமிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு கேண்டிலோட இந்த வலிமையோடு அது இருக்கிறதுனால ஃபர்தராக அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுனால அது ஒரு ஐடியாவாக தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க அதை பார்த்து செய்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்க்கலாம். தொடர்ந்து போரினுடைய பதட்டம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் வர்ற வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் பங்குச்சந்தையை ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. வரக்கூடிய வாரம் அப்படி என்ன சந்தர்ப்பங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம். மீண்டும் செவ்வாய்க்கிழமை உங்களோடு இணைகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.